பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் கோமதி எவ்வளவு நேரம் மயக்கத்துல இருந்திருக்காங்கன்ற விஷயம் கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள இந்த அளவுக்கு தான் கேர்லெஸ்ஸா பார்த்துப்பீங்களா? அவங்களுக்கு சுகர் லெவல் லோவா இருக்கு, பிபி லோவா இருக்கு, அவங்க சரியா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட நீங்க கவனிக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்கள பத்தி நீங்க கொஞ்சமாவது கேர் பண்ணீங்களான்னெல்லாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே சாரி மேடம், நாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் வேலையில பிஸியா இருந்தோம். அதனால என்னுடைய அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையாங்கிறத எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு பதிலா? ஒருவேளை அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன பண்ண முடியும்? நீங்க இப்ப கூட்டிட்டு வந்ததே கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். இன்னும் கொஞ்சம் முன்ன அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவங்கள நம்ம காப்பாத்திருக்கலாம். இதுவே கிரிட்டிக்கல் தான். இன்னும் அவங்க கிரிட்டிக்கல் ஆயிருந்தா அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லி அல்லது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம பாண்டியன் தப்புதான் மேடம், தப்புதான், நாங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புதான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எப்படியாவது என் கோமதியோட உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துடுங்க மேடம் சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. கதறி அழுததுமே என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க இப்ப அன்கான்சியஸ்ல இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ரொம்ப நல்லாவே இருக்காங்க. இனியாவது அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. வேலைக்கு மாத்திரை போடுறாங்களா, டைமுக்கு அவங்க சாப்பிடுறாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கறாங்க. நீங்க ஒரு முறை அவங்கள சாப்பிடுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுது உங்களுக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கண்டிப்பா மேடம், நாங்க அது எல்லாமே பார்த்துக்கிறோம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியனுக்கா குற்ற உணர்ச்சிக்கு மேல குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னாலதான் இப்படி கோமதிக்கு ஒரு நிலைமை ஆயிடுச்சே, கோமதிய நான் இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கதறி ஃபீல் பண்ணியும் அழுதுட்டு இருக்காங்க. உடனே மீனா கேக்குறாங்க, மாமா இப்ப என்னாச்சு? அத்தைக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாயிட்டதா சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக மாமா அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அவ உயிருக்கு போராடுற மாதிரி என்னங்க எனக்குன்னு சொல்லி கூப்பிட்டா, நான் திரும்பி கூட பார்க்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் என் கோமதிக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது எதுவும் புரியல. அத்தை மயக்கம் போட்டு விழுந்ததை நீங்க பாத்தீங்களா? பாத்துமா பார்க்காத மாதிரி போனீங்க. என்ன மாமா நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? உங்களோட ஈகோ எல்லாத்தை விட பெருசா இருக்கா? அத்தை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அத்தை இப்படி எல்லாம் வெறுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இனி என்ன ஆனாலும் சரி, என் கோமதிய எதுக்காகவும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் கோமதி கிட்ட நான் இப்பவே போய் பேசணும்னு சொல்லி பாண்டி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப கோமதி அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. டாக்டர் கோமதியை பார்க்க சொல்றாங்க. இப்ப நம்ம கோமதியும் பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போனதும் பாண்டியனை பார்த்ததுமே கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. கதிரும் சரவணனும் இதை நோட் பண்றாங்க. அம்மா, அப்பா எவ்வளவு பதறி போனாரு தெரியுமா? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது அவ்வளவு பதறி போனாரு. சரிம்மா, நீ வேலைக்கு சாப்பிட வேண்டியது தானே? வேலைன்னு சொல்லிட்டு உன் உடம்பு பார்த்துக்காம போயிடுவியா? ஒருவேளை உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னமா ஆகுறதுன்றாங்க. போய் சேர்ந்தா சேருறேன் போடான்னு சொல்லிட்டு கோமதி அழுகுறாங்க. அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்க பார்த்தும் பார்க்காத மாதிரி அவரு போறாரு. அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? இவருக்காக எல்லாரையும் விட்டுட்டு நான் இத்தனை வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை பத்தி கூட அவரு கவலைப்படலையே. நான் அந்த அளவுக்கு மோசமான என்ன வேலையை செஞ்சுட்டேன்? இவர் மட்டும்தான் உலகம்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, அதை விட தப்பு நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்காக அவர் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. உடனே பாண்டியன் கோமதி, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு, நான் பண்ணது ரொம்பவே முட்டாள்தனம் தான். என்னை மன்னிச்சுட்டு கோமதி, என்கிட்ட பேசு. உன் உடம்பு எப்படி இருக்கு? உன்னை பார்த்துக்கணும். உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் கோமதின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் அழுதாலும் இப்ப மீனா அத்தை, மாமா அவருடைய தப்ப உணர்ந்துட்டாரு. தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் இனி அவர் கூட என்னால வாழ முடியாது. நான் அவர் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இத கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நம்ம பாண்டியன். என்ன கோமதி, நான் உனக்கு கொடுத்த தண்டனைக்கு
நீ எனக்கு கொடுக்குற தண்டனை ரொம்ப பெரிய தண்டனையா இருக்கு. வேண்டாம் கோமதி, தயவு செஞ்சு கொடுக்காத, இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசுறாங்க. உடனே கதிர், அப்பா வாங்கப்பா, வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கதிர் கூட பாண்டியன் போறாங்க. டேய் கதிரு, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் கூட வாழ மாட்டேன்னு முடிவு எடுக்கிற அளவுக்கு அப்படி நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ரொம்பவே சைலண்டாவே அமைதியாவே இருக்காங்க. இப்ப உடனே கதிர் முதல்ல அம்மாவுக்கு உடம்பு ரெக்கவர் ஆகட்டும். அம்மா நல்லபடியா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரட்டும்பா. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டதும் சரிடா, நீ சொல்ற மாதிரி இருக்கட்டும். ஆனா நான் பண்ணது தப்புதான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். கோமதி இப்படிப்பட்ட நிலையில இருக்கான்றது தெரிஞ்சும் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. அவ பலமுறை என் கூட அவ பேசணுன்றதுக்காக வேஷம் போட்டா. ஒருவேளை அப்படிதான் வேஷம் போடுறாலும் நான் நினைச்சேன். நான் பார்க்கும்போது அவ நல்லா கீரை ஆரஞ்சிட்டு இருந்தாடா. சரி, இப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததா நடிக்கிறா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்படி எல்லாம் நினைக்கல. அவ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது. என்னதான் அவளை நான் வெறுத்தாலும் அவ மேல அவ்வளவு உயிரா இருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. கதிர் அப்பா, அம்மா ஏதோ ஒரு கோபத்துல உங்ககிட்ட அப்படி பேசுறாங்க. அதுக்காக அம்மாவுக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னெல்லாம் இல்ல. இதை நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு கதிர் சமாதானப்படுத்திட்டு நேரா கோமதி கிட்ட போறாங்க. அம்மா, அப்பாவை பார்த்து எதுக்காக இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட பேசாம எந்த அளவுக்கு பெரிய தண்டனை கொடுத்தாரு, அந்த மாதிரி நான் கொடுக்க கூடாதா? அவரை விட்டெல்லாம் நான் பிரியலாம் மாட்டேன். சும்மா அவரை வெறுப்பேத்தணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க. இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுல நீங்க 2 பேரும் தலையிடாம இருக்கடான்றாங்க. பாவம் அப்பா பதறி போயிட்டாரு. அப்பாவுக்கு இப்படி ஒரு தண்டனையா நீங்க குடுப்பீங்க சொல்லுங்க மாட்றாங்க. பின்ன என்னை எப்படியெல்லாம் அந்த மனுஷன் இங்க வர வைக்கிறது, அங்க பண்றது, இது பண்றதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயத்துக்கு அலக்கழிச்சிருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரம் நான் அலக்கழிக்க கூடாதா? இங்க பாரு, நான் இப்படி முடிவு எடுத்ததா நான் நம்ப வைக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். நீங்களும் அதுக்கு உறுதுணையா என்னடி மீனா எனக்கு உறுதுணையா இருப்ப இல்லைன்றாங்க. ஆமாட்ட, கண்டிப்பா உறுதுணையா இருப்பேன். ஆனா அதுக்காக ரொம்பலாம் பாவம் மாமாவை அலக்கழிக்காதீங்க. உடனே சமாதானம் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன என் புருஷன் கிட்ட நான் சமாதானம் ஆகாம வேற யாரு சமாதானம் ஆகுவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கோமதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. காந்திமதி ஒரு பக்கமும் அரசி ஒரு பக்கமும் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பாக்குற முத்துவேல் நேரா என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கோமதி உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான்டா டிஸ்சார்ஜ் ஆகி வரான்றாங்க. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, அவளை ஒழுங்கா பாத்துக்க முடியாதா? ஏன், உனக்கு தான் உடம்பு முடியாதுன்னு தெரியும்ல. நீ எந்த அளவுக்கு வீட்ல வேலை பார்க்குறன்ற விஷயமும் எனக்கு தெரியும். அத நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கேத்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கேத்த அளவுக்கு சாப்பிடணும். அதுக்கேத்த அளவுக்கு உடம்புக்கு முடியலன்னா மாத்திரையும் போடணும். அத விட்டுட்டு இப்படி இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சரிடா, இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, நீ கூட இருக்கல்ல, நீ கூட இருந்தா அவளெல்லாம் பார்த்துக்க மாட்டியா? என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க முத்துவேல் கோவப்பட இதெல்லாம் கேட்குற கோமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம அண்ணனுக்கு நமக்கு உடம்பு முடியலன்னதும் எந்த அளவுக்கு பாசம் அடிச்சுக்குது பாரு, ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க நம்ம கோமதி. இப்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கோமதிக்கு பாய் எடுத்துட்டு போறது, விசிறி எடுத்துட்டு விசிறி விடுறது, இந்த மாதிரி எல்லாமே பாண்டியன் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி அப்பவாது மனசு மாறுவாளான்னு சொல்லிட்டு என்ன ட்ரை பண்ணாலும் நம்ம கோமதி மனசு மாறுற மாதிரி தெரியறதுல அந்த அளவுக்கு நம்ம கோமதி ஆக்டிங்க வேற லெவல்ல போட்டுட்டு இருக்காங்க. கோமதி, நான் பண்ணது தப்பு தாண்டி, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம். நீ என்கிட்ட பேசிட்டு பேசிட்டு இருந்து அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். இப்ப நீயும் பேசாத அமைதியாயிட்ட. நான் என்னுடைய புலம்பல வேற யாருக்கிட்டடி சொல்லுவேன்? கோமதி இங்க பாருடி, என்ன பாருடின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கோமதி நினைச்சு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி பார்த்துட்டு, இங்க பாருங்க, நீங்க முதல்ல எனக்கு இளநீர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இளநீர் கேட்க, இந்த பாரு இப்பவே போயிட்டு இளநீர் வாங்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு இளநீர் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்ப கூட நம்ம கோமதி மனசு மாறுற மாதிரி தெரியறதுல. உடனே பாண்டியனுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி ஆனதும் கோமதி சரி சரி, இதுக்கு மேல நீங்க கஷ்டம் எல்லாம் படாதீங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன். இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா திருந்து இருக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு கோமதி அட்வைஸ் பண்ண உடனே பாண்டியன் கோமதியை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்கிட்ட பேசாத ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா இருந்தது.
கடையை பார்த்துக்கிற வேலையா இருந்தாலுமே கடையை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல தெரியுமான்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசுறாங்க. உடனே கோமதி பாண்டியனோட கையை பிடிச்சு, ஏங்க, நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நீங்க மட்டும் என்கிட்ட பேசாம நிறுத்தாதீங்க. கோவப்படுங்க, அடிங்க, மிதிங்க, என்னனாலும் பண்ணுங்க. ஆனா நீங்க பேசாம நிறுத்தினது இந்த உலகமே எனக்கு நின்று போன மாதிரி இருந்தது. இருந்தாலும் பசங்களுக்காகன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்தேன். எனக்கு நீங்க முக்கியங்கன்னு சொல்லிட்டு கோமதி ஃபீல் பண்ணி பேச பாண்டியனும் மன்னிப்பு கேட்குறாங்க. கோமதி, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுட்டு கோமதின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி கிட்ட மன்னிப்பு கேட்க, கோமதியும் பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இனி உங்களை அறியாம எந்த ஒரு விஷயமும் நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் எந்த விஷயம்னாலும் செய்வேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கதிர் வந்து, இப்போதைக்கு அவங்கெல்லாம் நம்மள கண்டுக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு இப்ப நல்லாவே சரியாயிடுச்சு. இனி மாத்திரையும் வேணாம், மருந்தும் வேணாம். அப்பா கூட இருந்தா அதுவே போதும். சரி வாங்க, அவங்க இளஞ்சோடிங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம எங்கேயாவது போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே செந்திலோட வீட்டுக்கு போறாங்க. செந்திலுக்கா 10 லட்சம் ரூபாய் பணத்தை பத்தி மட்டும்தான் நினைப்பாவே இருக்கு. மீனா வந்து, ஏங்க, இன்னமும் அந்த பண விஷயத்த மனசுலயே போட்டுட்டு இருக்கீங்களா? ஏய், ₹1 ₹2 10 லட்சம் ரூபாவை தூக்கி அப்படியே என் அப்பாவுக்கு கொடுத்துட்ட. ஏங்க, உங்க அப்பாவும் தானே உங்க வேலைக்காக 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. யோசிச்சாரா? ஏதாவது பண்ணாரா? அவர் பாட்டுக்கு தூக்கி கொடுத்தாரு இல்ல. பெத்த கடமைக்காக அவர் தூக்கி கொடுத்தாரு. ஆனா நீ தூக்கி கொடுக்கணும் என்னடி அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் சத்தம் போட, உடனே காந்திமதி வந்து, என்னாச்சு, உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையான்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. எனக்கு இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. என்னுடைய மருமகனும் மகளும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனசுல நிம்மதி இல்லாம இருந்தேன். ஆனா இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு காந்திமதி எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நல்லபடியா 2 குடும்பமும் சேர்ந்து அரசியோட கல்யாணத்தை நடத்தி வச்சா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காந்திமதி உளர, உடனே செந்திலுக்கு சரவணனுக்கு கதிருக்கு அரசியோட கல்யாணமா? இப்போதைக்கு அரசியோட கல்யாணம் எல்லாம் செய்யறதா இல்ல. அரசி நல்லபடியா அவ ஆசைப்பட்ட படிப்பெல்லாம் படிச்சு அவ நல்ல பொசிஷனுக்கு போயிட்டு அவ யார கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த மாப்பிள்ளை நல்லவரா, குடும்பத்துக்கு ஏத்தவரா, என் தங்கச்சிய நல்லபடியா பார்த்துப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு நாங்க கண்டிப்பா அரசிக்கு ஜாம் ஜாமுன் கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொன்னதும் உடனே காந்திமதிக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி ஆயிடுது. அப்படின்னா இவங்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சா கண்டிப்பா குமாருக்கு இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது கிடையாது. நம்ம காண்ற கனவு நடக்குமா நடக்காதா ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பாண்டியனும் கோமதி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. காந்திமதி ஒரு பக்கம் எப்படியாவது குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப காந்திமதியோடைய ஆசையை நிறைவேற்ற கோமதி ஒருவேளை முத்துவேல் குடும்பத்து கூட சம்மந்தம் பேசணும்னு சொல்லி பாண்டியன் கிட்ட சொன்னா, மறுபடியும் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, இதை எப்படி நம்ம காந்திமதியும் பாண்டியன் குடும்பமும் சமாளிக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.